நிறைய சமயங்களில் நெயில் பாலிஷ் பாட்டிலோட மூடி வந்து நம்மளுக்கு திறக்கவே வராது. அந்த மூடியில் வந்து இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திறக்கிறதுக்கு எப்பயுமே கிரிப்பாக இருக்கும். அது எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் நம்மளால ஈஸியாக திறந்துட முடியும். நம்ம நெயில் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி இயர்பட்டில் வேசலினோ லிப்பாமோ ஏதோ ஒன்று எடுத்து நகத்தோட சைடில் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெயில் பாலிஷ் போட்டோம் அப்படின்னா நெயில் பாலிஷ் வெளியில் வராது. ஒரு வேளை வெளியில் பட்டா கூட அது வந்து ஒட்டாது. நம்ம ஈஸியாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியில் கிளம்பி போகும்போது லாஸ்ட் மினிட்ல நெயில் பாலிஷ் போடுறீங்க, காய வைக்க அதிகமாக டைம் இல்லை அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெயில் பாலிஷ் போட்ட கையை வந்து அதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணி வச்சுக்கணும். 10 செகண்டில் நெயில் பாலிஷ் காஞ்சிரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து கிடைக்குது. இந்த ஸ்பாஞ்ச் வந்து உள்ளே ஈரமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் இந்த ஃபிங்கரை இப்படி விட்டு 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா சூப்பராக அந்த நெயில் பாலிஷ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது.